சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நீ பசி மயக்கத்துல இருக்க. முதல்ல இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. தண்ணி குடிக்கா. போதுமா? அப்போ ஸ்ருதி தான் உன்னை ஏதேதோ பேசி ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாளா? ஆமா சத்யா, நான் கோயில்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு கார்ல வந்து இறங்கி நல்லவ மாதிரி பேசினா. இந்த கார்ல வலுக்கட்டாயமா ஏத்துனா. அவ ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கேன்சர், அவங்க சாக போறாங்க, நீங்க வந்து உங்க கையால அவங்களுக்கு விபூதி குங்குமம் வச்சு விடுங்கன்னு சொன்னா. நானும் பரிதாபப்பட்டு அவளை நம்பி வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். அங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஸ்ருதி உன் மொபைலையும் நீ எழுதின மாதிரி ஒரு லெட்டரையும் கொண்டு வந்து கொடுத்தா. அதுல தீபாவளிக்கு நீ உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக ஊருக்கு போயிருக்கன்னு எழுதி இருந்துச்சு. ஆனா நான் நம்பல. அந்த லெட்டர் பொய்ன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இப்போ எப்படி கரெக்டா என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்த? ஸ்ருதியோட கார் ஜிபிஎஸ் வச்சுதான் இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சோமா. நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நான் செத்து இருப்பேன். நான் செத்தா கூட பரவாயில்ல, வயித்துல இருக்கிற என் குழந்தை உயிர். அப்படிலாம் பேசாதக்கா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன். ஏன் உயிர் போனாலும் போகும், ஓ உயிர் போகாதுக்கா. அம்மாடி, யார் உயிரும் போக வேண்டாம். கெட்டவங்க உயிரோட இருக்கும்போது நல்லவங்க ஏன் சாகணும்?